Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நான் என்னோட ஒரு facial shaving routine தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட facial hair வந்து நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னா it's only by shaving. நான் வந்து எதுவும் waxing or anything else I don't really recommend or நான் என்னோட ஃபேஸ்லயும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபேஸ்ன்றது it's a very very sensitive skin. So அதனால வந்து I usually recommend only shaving for the face. So நான் வந்து யூஸ்வலி ஒரு 2 days once I will have to shave my face ஏன்னா எனக்கு வந்து it will grow back really quickly. ஸோ அதனால I have to shave my face. ஸோ என்னோட ஒரு சின்ன ஷேவிங் ரூட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், என்னோட ஹேர் வந்து நான் பேண்டில் போட்டாச்சு பிகாஸ் we don't want any hair or anything to be messing with our face. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே ஒரு க்ளீன் பேஸில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இன்னும் என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணலை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளென்ஸ் மை ஃபேஸ் ரைட் நவ். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி பட் நாட் சம்திங் தட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி மைல்டு. வேற எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்கும்லாம் இல்லை, கொஞ்சம் மைல்டாக இருக்கிற ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து இந்த ஃபாக்ஸ்டேல்லேருந்து இந்த டெய்லி க்ளோ ஃபேஸ் வாஷ். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வெட் மை ஸ்கின் அ லிட்டில் பிட். சின்ஸ் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரே சம் வாட்டர் ஆன் மை ஃபேஸ். ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் யூஸிங் அ ஸ்ப்ரே பாட்டில் டு ஜஸ்ட் வெட் மை ஃபேஸ். என்னோட ஃபேஸ் இப்போ வந்து வெட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் எடுத்துக்க போகிறேன். I'm taking about this much of the face wash. இது வந்து ஒரு நல்ல gel based face wash. I'm just going to start massaging it. So just making sure that என்னோட ஸ்கின்ல வந்து எந்த impurities எதுவும் இல்லாமல் நான் என்னோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து I will go and wash this off and I'll be right back. ஸோ இப்போ வந்து என்னோட ஃபேஸ் இஸ் நைஸ் அண்ட் க்ளீன். இப்போது நான் இன்னும் கூட கொஞ்சம் டேம்பன் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸை என்னோட ஷேவிங் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ பேசிக்லி ஷேவிங் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர் நல்லா பெனட்ரேட் ஆகும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின். ஸோ அண்ட் மேக்கப்பும் நல்லா வந்து உங்களுக்கு லே ஆகும் ஸ்கின்ல. அதுக்காக தான் யூஸ்வலி ஷேவிங் பண்ணுவோம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு இடத்துலையுமே எல்லாருக்குமே ஃபேஷியல் ஹேர் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் தான் நான் வந்து இப்போ ஷேவ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ரேசர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அமேசான்லலாம் கூட இருக்கும். அந்த மாதிரியான ரேசர்ஸ் வச்சு பீப்புள் வந்து ஷேவ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் திக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த சிங்கிள் பிளேட் ரேசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னே ஸ்கார்ஸ் இல்லை ஆக்னே வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்சஸ் வித் தட். ஸோ அதனால் யூஸ்வலி யூஸ் லைக் அ ரெகுலர் ரேசர். ஸோ ரெகுலராக வந்து மென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல ரேசர்ஸ், ஸோ அதை தான் நானும் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாத்துக்குமே. பட் இதை தான் நான் வந்து என்னோட ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ஷேவ் கொடுக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக வந்து என்னோட ஸ்கின்னை டேம்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஐ வில் யூஸ் அ ஷேவிங் க்ரீம். ஸோ ஃபார் ஷேவிங் க்ரீம் இந்த ஓல்டு ஸ்பைஸ் தான் ரெகுலராக எல்லா மென்னும் யூஸ் பண்ணுற அந்த ஷேவிங் க்ரீம் தான் நானும் வந்து யூஸ் பண்ணுறேன். சின்ஸ் ஐ ஹாவ் திஸ் அட் மை ஹோம் ஐம் யூஸிங் இட். இது காலி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு நல்ல ஷேவிங் க்ரீம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவேன். பட் இது வீட்டில் இருக்கிறதுனால ஐ டென்ட் வாண்ட் டு த்ரோ இட் அவே ஆர் வேஸ்ட் இட் அவுட். ஸோ அதனால் ஐம் யூஸிங் திஸ். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது இல்லை உங்களால் வந்து இந்த மாதிரி ஷேவிங் க்ரீம்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் த சென்சிட்டிவ் ஸ்கின் ஒன்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். த திங் வித் திஸ் இஸ் உங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படாது. இட்ஸ் அ வெரி ஃபோமிங் கைண்ட் ஆஃப் ஷேவிங் க்ரீம். ஸோ நான் வந்து இவ்வளோ தான் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவ்வளோதான் நான் வந்து க்ரீம்க்கே எடுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கையிலேயே நல்லா வந்து ஃபோம் பண்ணிக்க போகிறேன் பிஃபோர் புட்டிங் ஆன் டு மை ஃபேஸ். கையில் வந்து நல்லா இதை லேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க.
இப்போ வந்து I'm just going to use the razor. ஸோ யூஸ்வலாக நான் வந்து ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணுவேன். உங்களுக்கு அது பிடிக்காது, உங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டைசிங்காக இருக்கும்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டைப்புமே பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டூ த ரிவர்ஸ் ஒன் அண்ட் தென் அகேன் நான் வந்து இப்படி நார்மலாக வித் த டிரெக்ஷன் ஆஃப் த ஹேரும் நான் பண்ணுவேன். ஸோ சீக்ஸ்க்கு வந்து நான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் டிரெக்ஷனில் பண்ணுவேன், எல்லா டிரெக்ஷனையும். பிகாஸ் சீக்ஸில் வந்து நம்மளால சொல்ல முடியாது எந்த வேல வந்து ஹேர் வளருதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்படி பண்ணுவேன். ஓகே, அண்ட் தென் இப்படி. ஸோ என்னோட அந்த கிருதா சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து சைட் பன் கிட்ட வந்து நான் இப்படி க்ராஸாக போய் அண்ட் தென் ஒரு வாட்டி கீழே இந்த டைரெக்ஷனில் போவேன் அண்ட் இந்த டைரெக்ஷனில் ஒரு வாட்டி அண்ட் தென் ரிவர்ஸில். இந்த 4 டைரெக்ஷனில் தான் நான் பண்ணுவேன். ஸோ தட் ஹேர் வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்துடும். இதே ப்ராசஸை நான் இந்த சைடில் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் தென் என்னோட அப்பர் லிப்புக்கு ஃபர்ஸ்ட் நான் ரிவர்ஸில் பண்ணுவேன். அப்பர் லிப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஷேவிங் பார்ட் இஸ் டன். இப்போ போயிட்டு I'll just go and wash my face and I'll be back. ஸோ என்னோட ஷேவிங் பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி டன். அண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு இந்த ரேசரை வந்து பாத்ரூமில் அப்படியே வைக்காதீங்க. பிகாஸ் இந்த ஹியூமிடிட்டியால் வந்து நிறைய பாக்டீரியா அதெல்லாம் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இதை வெளியில் வைக்கிறது இஸ் மச் மோர் அட்வைசபிள். ஸோ வெளியே ட்ரை என்வாயன்மெண்ட்டில் கொஞ்ச நேரம் அதை ஓப்பனாக விட்டுட்டு அதுக்கு கேப் எதாவது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த கேப்பை போட்டு யூ கேன் செக்யூர் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபேஸ் நல்லா ஷேவ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோட ஹேர் அந்த மைன்யூட்டாக இருந்ததெல்லாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி கான் அண்ட் மை ஃபேஸ் வந்து ஃபீல்ஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிவ் ஷேவிங் அ ட்ரை. ஸோ ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் இந்த டே பிஃபோர் நான் என்ன பண்ணுவேன், நைட் ரொட்டீனில் ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இட் கேன் பி எனி திங். உங்களுக்கு வந்து லாக்டிக் ஆசிட் உங்களுக்கு ஸ்கின்க்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு எந்த விதமான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் ரொட்டீன் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஒரு செப்பரேட் டெடிக்கேட்டடான வீடியோ ஃபார் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஐ திங்க் இட் ஹாஸ் பின் ஒர்க்கிங் ரியலி வெல் ஃபார் மீ. ஸோ அதில் ஒரு நாள் வந்து நான் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுவேன் என்னோட ஃபேஸ். ஸோ நான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு வந்து கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளைகோ 6, இந்த ஃபார்மசியில் கிடைக்கிற எந்த உங்கள் பக்கத்தில் இந்தியன் ஃபார்மசி இருக்கோ அதில் கிடைக்கிற இந்த கிளைகோ 6 க்ரீம் தான் நான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், எஸ்பெஷலி உங்களுக்கு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும்னா. ஸோ இதில் வந்து 6% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. நான் வந்து இதை தான் வந்து எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஆசிட்ஸ்லாம் விருப்பம் இல்லை, யூ கேன் ஆப்ட் ஃபார் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், பட் மேக் ஷுர் தட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜென்டில். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஷேவ் பண்ணி முடித்த பிறகு ஃபர்ஸ்ட் நான் என்னோட நைட் ருட்டீனில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாலிசிலிக் ஆசிட். நீங்கள் கேட்கலாம் லைக் ஆல்ரெடி ஷேவிங் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷன், பட் அதுக்கு மேலே சாலிசிலிக் ஆசிட் போடுறீங்களேன்னு. பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டெப் தான் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் அட்லீஸ்ட் மை ரொட்டீன். ஏன்னா நான் இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னோட ஷேவிங் ரேசர் பம்ப்ஸ் சொல்லுவாங்க, லைக் வந்து ஷேவ் பண்ண பிறகு ஆக்னே வர்றது, லைக் பிம்பிள்ஸ் மாதிரி வர்றது, இல்லை பம்ப்ஸ் மாதிரி வர்றது நிறைய பேருக்கு வந்து நடக்கும். அதனாலே நிறைய பேர் ஷேவ் பண்ண மாட்டாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் யூஸிங் சாலிசிலிக் ஆசிட் ஆஃப்டர் ஷேவிங் எனக்கு வந்து அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ப்ளஸ் வந்து ஐ ஹேட் 0 பிம்பிள்ஸ் ஆர் எனி திங் லைக் தட். அது வந்து பக்கா ஒரு 2% சாலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது அந்த மாதிரி இல்லை.
It is like a derivative of salicylic acid, but something that is related to reducing acne. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேக்கேஜிங்ல போட்டிருக்கான்னு பாருங்க. சப்போஸ் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க லைக் இது ஒரு நீம் சீரம் ஆர் வந்து இது வந்து உங்களுக்கு ஆக்னே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கூட நீங்க வந்து ஆஃப்டர் ஷேவ்ல யூ கேன் இன்கார்பரேட் இன் யோர் ரூட்டீன். ஸோ நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போற சீரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாமா எர்த்ல இருந்து லீவ்ஸ் ஆஃப் கிளாரிட்டி சீரம், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஒரு லைட் கிரீன் கிளாஸ் பாட்டில். இட்ஸ் அ வெரி டீசென்ட் ஆவரேஜ் சீரம். லைக் உங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஹைட்ரேஷன் வேணும் ஸ்கின்ல அப்படின்னா, இது ஆக்னே ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இஃப் யூ ஹேவ் சிவியர் ஆக்னே ஆர் எனிதிங் ப்ளீஸ் டூ விசிட் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஏன்னா அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் ஓரியன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. ஸோ இதுல மெயினா இருக்கிறது நீம், பட் கொஞ்சம் ஒரு 1% ஐ திங்க் சாலிசிலிக் ஆசிட் இருக்கும். பட் இட் இஸ் நாட் டைரக்ட்லி சாலிசிலிக் ஆசிட். இது வந்து வில்லோ பார்க் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கு. இது வந்து ஒரு டெரிவேட்டிவ் ஆஃப் சாலிசிலிக், அதாவது அதுல இருந்து தான் சாலிசிலிக் ஆசிட் எடுப்பாங்க. அது வந்து இதுல வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 drops எடுத்துப்பேன், நாட் மோர் தென் தட். ஸோ இதை வந்து நான் எங்கெல்லாம் ஷேவ் பண்ணணும் அங்கெல்லாம் ஐ வில் ஜஸ்ட் டாட் இட் and spread it out. ஸோ இது மட்டும்தான் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது என்னோட ஃபுல் நைட் ருட்டீன்லேயே. அதர் தேன் தட் என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன்லாம் நார்மலாக நான் என்னென்ன போடுவேனோ அன்னைக்கு போட வேண்டியதை நான் வந்து போட்டிருப்பேன். ஷோர் என்னோட ஒரு அப்டேட்டடான ஒரு ஸ்கின் கேர் ருட்டீன் வீடியோவும் கண்டிப்பாக சீக்கிரம் வரும் சேனலில். ஸோ இது போட்ட பிறகு என்னோட நைட் ருட்டீன் பண்ணிட்டு யூஸ்வலாக நான் என்ன மாய்ஸ்சரைசர் போடணும் அதை அப்படியே போட்டுட்டு என்னோட நைட் ருட்டீன் வந்து இட்ஸ் ஓவர். ஸோ இதுதான் கைஸ் என்னோட ஒரு சிம்பிளான ஷேவிங் ரூட்டீன். இதே மாதிரி அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லாரும் நான் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.